செய்திக்காய் நம்ம கடந்து போகலாம். கடந்த சில வாரங்களாய் நாம் யார் என்பதை குறித்து நாம் தியானிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த ஆதாரமாய் உள்ள வேத வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்த காலத்தில் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். கடந்த நாட்களில் நீங்கள் நான் யார் என்பதை இந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் என்று கடந்த 2 வாரங்களாய் நம்ம தியானிச்சிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாய் இன்றைக்கு நாம தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதி என்பதை இன்றைக்கு நம்ம தியானம் செய்ய போகிறோம். பரிசுத்த ஜாதி, இந்த பரிசுத்த ஜாதி என்பது யாருக்கு சொந்தம் அப்படின்னா, இது ஆண்டவருக்கு சொந்தமான ஒரு இனம். ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, பரிசுத்தர் அப்படின்னு. இங்க உலகத்துல எத்தனையோ நம்பிக்கைகள் இருக்கிறது, எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கிறது, எத்தனையோ தெய்வ நம்பிக்கை இருக்கிறது, எத்தனையோ தலைவர் இருக்கிறாங்க. ஆனா பரிசுத்தர் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர், அதற்கு தகுதியான ஒருத்தர் உண்டானால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆண்டவருடைய வாழ்க்கையில தான் அந்த உண்மையான பரிசுத்தத்தை நீங்கள் நானும் பார்க்க முடியும். இங்கே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்திலே வாசிக்கும் போது இங்க பவுல் எழுதுகிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே என்று அவர் சொல்கிறார். இது எங்க எழுதி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எங்க இருக்குது? லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆவது வசனம். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று ஆண்டவர் சொன்னார். இங்க ஆண்டவர் முதலாவது தம்மை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா, நான் யார் என்று அவர் சொல்லுகிறார். நாம யாருன்னு நம்மளை புரிய வைக்கிறதுக்காக அவர் யார் என்பதை முதலாவது அவர் சொல்லுகிறார். இங்கே தம்மை அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் என்று சொல்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீட்டெடுத்து தாம் வாக்கு பண்ணி இருந்த கானான் தேசத்திற்கு அவர்களை கொண்டு வந்தார். தாம் அவர்களை விடுவிப்பதற்காக பல்வேறு காரியங்களை ஆண்டவர் செய்தார். அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை மீட்டெடுத்தவர் கர்த்தர். அப்படி மீட்டெடுத்ததினாலே அவர்களுக்கு தேவனாகவும் அவர் இருந்தார். கர்த்தர் சொல்றார், நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி அப்படின்னு சொன்னார். அப்ப கர்த்தர் நம்மளுடைய தேவனாய் இருக்கிறதுக்காகவே நம்மை அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப உங்களுக்கு எனக்கும் ஏதாவது ஒரு கட்டு இருக்குமானால், ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தில் இருக்குமானால், அதிலிருந்து மீட்கப்படுவதற்கு ஒரே வழி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நம்முடைய தேவன் மாத்திரம்தான் உங்களுடைய என்னுடைய அடிமைத்தனத்தை குறிக்க முடியும், நம்மளுடைய கட்டுகளை குறிக்க முடியும். அதை செய்யக்கூடியவர் கர்த்தர் மாத்திரம்தான். அப்படி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வந்த அந்த கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தர். நம்ம விடுதலை ஆக்குனவர், நம்ம மீட்டெடுத்தவர், நமக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் பரிசுத்தர். அவர் சொல்றார், நான் பரிசுத்தர், ஆகையினால் நீங்களும் பரிசுத்தரா இருங்க. உங்களை மீட்டெடுத்திருக்கிற நான் பரிசுத்திருக்கிறதுனால என்னுடைய பிள்ளைகளாய், என்னை பின்பற்றுகிறவர்களாய், என்ன விசுவாசிக்கிறவர்களா இருக்கிற நீங்களும் என்ன மாதிரியே பரிசுத்தரா இருங்க சொன்னார். கவனிக்கணும், வேத புஸ்தகத்திலே ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் சில உவமைகளை வைத்திருக்கிறார். சில ஒப்பீடுகளை தேவன் செய்யறதை பார்க்கிறோம். கம்பேர் பண்ணி பேசுவார். இத மாதிரி இருங்க, அத மாதிரி இருங்கன்னு சொல்வார். உதாரணமா, நீ
சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையினாலே நீங்களும் பரிசுத்தராக. ஏன்னா பரிசுத்தத்துல நான் அவங்கள விட நல்லா இருக்கேன், இவங்களை விட நல்லா இருக்கேன், அது அவங்கள மாதிரி இருக்கிறது எதையும் சொல்ல முடியாது. பரிசுத்தத்திற்கு அளவுகோல் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் தான். அவர்தான் நம்ம பரிசுத்தத்துக்கு அளவுகோல். அவரை போல மாறும்படிக்குத்தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அப்ப நம்ம அழைத்தவர், நம்ம தெரிந்து கொண்டவர், நமக்கு மறுவாழ்வு கொடுத்த தெய்வம் அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால அவரை போல நாமும் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, சில பேர் பிள்ளைகளை பார்த்துட்டு என்னை மாதிரியே இருக்காங்க அப்படி பார்த்தா அம்மா அப்பா அவங்களுக்கு கூடுதல் சத்தம். சில சில பாட்டி தாத்தா மாதிரி சொல்லுவாங்க, இல்ல என்னை மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்கள மாதிரி ரூபத்துல இருந்தாலே அவங்களுக்கு சந்தோஷம். சில நேரங்கள்ல சில பேர் பேசுற பார்த்துட்டு அப்பன மாதிரியே பேசுறாங்க அப்படின்னா, கிராமத்துல பார்த்துருக்கீங்களா, அப்பன மாதிரியே பேசுறாங்க, அவங்க அம்மா மாதிரியே பேசுறாங்க கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள மாதிரி குணங்கள் வெளிப்படும் போது அது பெற்றோருக்கு சந்தோஷத்தை உண்டாக்குறது. அதே மாதிரி தான் ஆண்டவர், அவருடைய குணம், அவருடைய அந்த வாழ்க்கையுடைய அம்சங்கள் நம்மளை வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் நானும் பரிசுத்தராக இருக்கும்படிக்கு தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். புரியுது? அவர் பரிசுத்தர், அவர் நம்மளை எப்படி இருக்கணுமா பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்கிறார். அடுத்து பாருங்க, வாசிக்கலாம். மீகா 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். மீகா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றிக் கொண்டு நடப்பார்கள், நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றிக் கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நடப்போம். தீர்க்கதரிசி சொல்றார். இங்க உலகத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு என்ன ஒரு தெய்வ நம்பிக்கை இருக்கிறது. அந்த தெய்வத்தினுடைய நம்பிக்கையை பின்பற்றி அவங்க தெய்வம் சொல்றபடி அவங்க நடக்கிறாங்க. நாங்களோ எந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்போம் என்று அவர் சொல்கிறார். அப்ப உலகத்தாருக்கு அவங்க நடத்தை எப்படி இருக்கும்? அவங்க வணங்குகிற தெய்வத்தை போல அவங்க நடத்தை மாறும். அவங்க யாரை நம்புகிறார்களோ, யாரை பின்பற்றுகிறார்களோ அவர்களை போலத்தான் அவரை பின்பற்றி உணர்வாங்க. வேதத்தில் படிச்சு பாருங்க, ராஜாக்கள் எப்படி இருந்தாங்களோ, தலைவர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் தேசமும் இருந்திருக்கிறது. நீங்க பைபிள் படிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். துன்மார்க்கர் உயர்த்தப்படும் போது சண்டாளர் தான் சுத்தி தெரிவாங்க. இதான் நீங்க வேதத்திலே நம்ம பார்க்கிற சத்தியம். நம்ம தலைமை பொறுப்புல இருக்கிறவங்கள பொறுத்துதான் அந்த தேசம் அமைந்திருக்கிறது. அதே போல ஜனங்கள் எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறார்களோ அந்த குணங்கள் தான் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. நமக்கு குற்றக்குடி அடிகளார் புஸ்தகத்திலே சொல்லுகிறார், அவன் அவருடைய அறிவுக்கு தக்க விதத்திலே அந்தந்த தெய்வங்களை அவன் வணங்குகிறான் அப்படின்னு. அவனுடைய அறிவின் வளர்ச்சிக்கு தக்கதாய் அந்தந்த தெய்வங்களை வணங்குகிறான் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதோ அதுக்கு ஏற்ற விதத்திலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், நம்ம தெய்வங்களை தெரிந்து கொள்ளுகிறோம். அப்போ மற்றவர்கள் அவங்க தெய்வத்தினுடைய சுபாவத்தில் அவங்க நடக்காங்க. அப்ப நீங்களும் நானும் நாம ஆராதிக்கிற தேவனுடைய நாமத்தின்படி அவரை பின்பற்றி அவருடைய குணத்தை உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் நானும் நடக்கணுங்கிறது இந்த மீகா தீர்க்கதரிசியுடைய வார்த்தையா இருக்கிறது. அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். அப்ப அவரை பின்பற்றி நடக்கிற நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அதனாலதான் இந்த கூட்டத்துக்கு பேரு பரிசுத்த ஜாதி என்று வேதம் அழைக்கிறது. இவங்க வித்தியாசமானவர்கள். மற்றவர்களை போல யோசிக்க முடியாது, மற்றவர்களை போல பேச முடியாது, மற்றவர்களை போல செய்ய முடியாது. தேவன் உங்களை என்னையும் வித்தியாசப்படுத்தி நடத்துகிறார். உங்களை என்னையும் தேவன் வேறுபடுத்தி நடத்துகிறார். இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று தேவன் சில விதிமுறைகளை உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கார். நமக்கு சில சட்டங்களை வைத்திருக்கிறார். ஆனா அநேக நேரங்களில் புதிய ஏற்பாடு காலத்தில் நீங்களும் நானும் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம்.
போறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. 8 வழி சாலையில என்ன செய்யலாம்? நல்லா ஃப்ரீயா நின்று ஆடிட்டு கையை கால ஆடிட்டு போகலாம். ஆனா வரப்புல நடக்கிறது எப்படி? ரொம்ப கவனமா நடக்கணும். ஒத்தடி பார்க்குற மாதிரி நடந்து போகணும். இதுல என்ன தோணுது? இவ்வளவு நெருக்கத்துல யார் நடக்கணும்? முன்னால யார் வரான்னு பார்த்து காது வலிக்கிறமான்னு பார்த்து இப்படி நடக்கணுமா அப்படின்னு யோசித்து நமக்கு எங்க போகணும்னு தோணுது? விசாலமான பாதையில போகணும்னு தோணுது. ஆனா வேத வாக்கியம் சொல்கிறது அதன் முடிவு மரணம் என்று சொல்லுது. அதனுடைய முடிவு மரணம். ஆனா இந்த பாதையோட முடிவோ ஜீவனும் சமாதானமா. தேவன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பேரு கஷ்டமா இருக்கும். எதுக்கு இவர் இப்படி சொல்றாரு? ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க? நம்மள சுதந்திரமா இருக்க விட மாட்டேங்காங்க, நம்ம நிம்மதியா இருக்க விட மாட்டேங்காங்க, நம்ம இஷ்டப்படி வாழ விட மாட்டேங்காங்க அப்படின்னு தோணும். சில பேர் சொல்ற மாதிரி இஷ்டப்படி வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா முடிவு வேதனை உண்டாகும். டாக்டர் சில பேரை சொல்லுவாங்க, அவங்க விரும்புறதெல்லாம் வாங்கி கொடுத்தியா அப்படின்னு. அப்படித்தானே? யாருக்கு டாக்டர் அப்படி சொல்லுவாங்க? அவங்க விரும்புறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். யாருக்கு என்ன என்ன ஆய்வாச்சுன்னு அர்த்தா? சீக்கிரம் சாக போறாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? இனிப்பு சாப்பிடாதீங்க, உரப்பு சேர்க்காதீங்க, புளிப்பு சேர்க்காதீங்க, உப்பு சேர்க்காதீங்க, என்ன பலகாரம் சாப்பிடாதீங்க, நிறைய கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. சில பேரு நம்மளை பார்த்து சொல்றது, மற்ற செலவு மாதிரி நீங்களா இருக்க மாட்டீங்களா? இதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. இது இந்த பத்தியம் கூடன வைத்தியம். இது நல்லா கேட்கும், சைடு எஃபெக்ட் இருக்காது. ஆனா பத்தியத்தை மீறினா என்ன ஆகும்? தலையில முடியெல்லாம் போயிடும், கண்ணெல்லாம் போயிடும், நிறைய பிரச்சனை இருக்கு. வேத வசனத்தின்படி வாழ்ந்தால், கர்த்தர் சொன்னபடி வாழ்ந்தால் நம்முடைய முடிவு ஜீவனும் சமாதானம். நல்லா ஆசீர்வாதமா இருக்கும். எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னா அது பெரிய பெரிய ஆபத்தான வாழ்க்கையோட முடிவுல திரும்பி பார்ப்போம். இது இப்படி செஞ்சிருக்கலாமோ, அதை இப்படி செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கும் போது வாழ்க்கைய முடிஞ்சு போயிடும். இப்போ ஒருத்தர் சொல்றாரு, அவருக்கு 70 வயசுக்கு மேலாச்சு. இப்ப சொல்றாரு, மத்த சம்பளத்தெல்லாம் நான் வாங்க செலவழிச்சு முடியாது. அந்த காலத்துல எல்லாரும் பெருமையா சொன்ன உடனே வாங்கின டீ கடைக்கு கொண்டு போயிருவேன், ஹோட்டலுக்கு கொண்டு போயிருவேன், டூரு கொண்டு போயிருவேன், இப்படி வாங்கின சம்பளத்தெல்லாம் செலவழிச்சு விட்டேன். அந்த பையனும் கூட கரெக்டா சேர்த்து வச்சு வீடு கட்டிட்டா, பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டா, இப்ப நானும் கடனுக்குள்ள உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது தெரியறது இல்லை, புத்தி சொல்லும் போது தெரியறது இல்லை. கடன் வாங்காதீங்க, தேவையில்லாம செலவழிக்காதீங்க, வருமானத்துக்கு அதிகமா செலவழிக்காதீங்க அப்படின்னு சொல்லணும்னா சொல்லும் போது நமக்கு அது புரியுறது இல்லை. நமக்கு என்ன தோணுது? மற்றவங்களை விட நம்ம ஆடம்பரமா இருக்கணும், மற்றவங்களுக்கு முன்னால நம்ம பேரு தெரியணும், எதையாவது ஒண்ணு செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா முடிவு வேதனையான ஒண்ணு, ஒரு கேள்விக்குறியான ஒண்ணு. அப்ப அவர்கள் தெய்வத்தின்படி அவங்க நடக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் நம்முடைய தேவன் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே அவர் நமக்கு என்ன போதித்திருக்கிறாரோ அந்த வசனத்தின்படி வாழும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். முதல்ல பரிசுத்தம் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப நேரம் சொல்றேன். இந்த பரிசுத்தம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ஹோலினஸ் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த ஹோலினஸ் அல்லது பரிசுத்தம் சொல்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பைபிள்ல படிச்சு பார்த்தாலும் சரி, டிக்ஷனரி படி நீங்க பார்த்தாலும் சரி, செப்பரேட்டட் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. செப்பரேட்டட் லைஃப் ஆர் சாங்டிஃபைடு லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு வார்த்தைகள், செப்பரேட்டட் அண்ட் சாங்டிஃபைடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த செப்பரேட்டட் அண்ட் சாங்டிஃபைடு தான் இந்த ஹோலினஸ் என்ற வார்த்தைக்குள்ள நம்மளை கொண்டு வருகிறது. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. வேறு பிரிக்கப்பட்டதுன்னா என்னது? ஊருக்குள்ள இப்படி இருக்கணும்னு சொல்லும் போது நீங்களும் நானும் யோசிக்கணும், கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, இவங்க சொல்றபடி வாழ்றதா நம்ம இப்படி வாழ்றதா அப்படின்னு யோசித்து பார்த்து வேத வசனத்தின்படி நம்ம தீர்மானம் எடுக்கும் போது நீங்களும் நானும் வேறுபட்ட ஜீவியை செய்யணும்னு அர்த்தம். கர்த்தருக்கு புரியுது? நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு வைங்க. ஒருத்தர்
ஊழியர்கள் அநியாயமாய் லஞ்சம் வாங்குறாங்க. நீங்களும் அந்த இடத்துல இருக்கிறீங்க. அப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி இல்ல நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் கிடைக்கிறது, நம்ம ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அவங்களிடத்துல பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தைப்படி நீங்க தீர்மானிச்சு நீ காசு வாங்காம அவங்களுக்கு அந்த காரியத்தை செய்து கொடுத்தீங்களேயானால், சட்டத்தின்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல வேறுபட்ட செய்வீங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. டெய்லர் மாதிரி யாராவது இருக்கீங்களா? ஒருத்தர் இருக்காங்க, வேற டெய்லர் 2 பேர் இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். ஒரு டெய்லருங்க போன வாரத்துல அப்ப கூட இருக்கிற பாஸ்டர் சொல்றாரு, அவங்க அப்பாவும் டெய்லரு, அவங்க அப்பா நேஷனல் ஃப்ராடு, இவர் இன்டர்நேஷனல் ஃப்ராடு. அப்ப அவர் சொல்றாரு ஆமேன் ஆமேன் ஆமேன். யார்? டெய்லரு. என்னையாங்க பாஸ்டர் கரெக்டா சொல்லிட்டாரா அப்படிங்கிறாரு. உடனே அந்த டெய்லர் மனைவி சொல்றாங்க, இவருக்கு ஒரு ஆள் துணி தைக்க போட்டா 10 நாள் கழிச்சு வந்து அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்து என் துணி இது எடுத்து கொடுத்து கூட இருந்து தைச்சா தானே தைச்சு கொடுப்பாரு. இல்லைன்னா இந்த கிறிஸ்துமஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த கிறிஸ்துமஸ் வந்து நீங்க ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா. இது பெரும்பாலான டெய்லர் உள்ள ஒரு சுபாவம் அப்படின்னு அந்த டெய்லர் அவர் சொல்றாரு. எங்க அப்பா அம்மா அப்படித்தான் செஞ்சாரு, இப்ப நானும் அப்படித்தான் செய்யறேன் அப்படின்னு. இப்ப நான் வந்து சொன்னேன், கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யறோம்? சரி முடியலையா, இன்னைக்கு முடியலையா, நாளைக்கு தானே அப்படின்னு சொல்ல பழகுங்க. இல்ல நிறைய துணி வாங்காதீங்க. இப்ப எங்களுக்கு தைச்சு தர முடியாது, எனக்கு நேரம் இல்லை, இதனால அப்ப உங்களுக்கு புரியும். சரி அவங்க லேட்டாலும் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாளை தானே வா தரேன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம்னா என்ன செய்வாங்க? நம்மள திட்டுவாங்க. நான் சொல்ற கான்டெக்ஸ்ட் புரியுதா? நான் உதாரணத்துக்கு அவங்கள சொன்னேன். நம்ம எல்லாம் பசுத்தமாக முடிச்சிடக்கூடாது. ஒரு டெய்லர் ஒருத்தர் தான் தவறு செய்யறவங்க, நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. வேதம் சொல்கிறது ஒருவன் சொல் தவறாதவனா இருந்தால் அப்படின்னு போடும். சொல் தவறாதவன் என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம், அந்த வார்த்தையில சரியா இருக்கும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எந்த இடத்துலயாவது நான் சொன்னேன் இப்ப முடியல மாத்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரா? ஒரு இடத்துல சொல்றது தேவன் நான் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிற கர்த்தர். அப்ப நீங்க நானும் கர்த்தருடைய பிள்ளைகள்னா நம்ம என்ன சொல்லுகிறோமோ அதை செய்யணும். வாக்கு தவறாதவர்களாக இருக்குது. நீதிமான் புரியுங்க, நீதிமான் சொல்லுங்க, நீதிமான் எப்படி இருப்பானா? புரியல. நமக்கு எந்த வசனம் தான் ஞாபகம் இருக்குன்னா, செழுமையான வசனம் தான் நமக்கு ஞாபகம். நாம் எதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்? வார்த்தையை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். துன்மார்க்கன் கடன் வாங்கியும் செலுத்தாமல் போக வேண்டாம். சரி, உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்க சொல்லணும்னு நினைச்சேன், சொல்ல விரும்பல. நீதிமானுக்கும் வார்த்தைக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு அடுத்த வசனம் முடிய போறது இல்லை. ஆனால் அடுத்த வாரம் செய்திக்கு நான் கேட்க போறேன். நீதிமானுக்கும் சொல்லுக்கும் அவர் வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இப்படி பறக்க வேண்டாம், வீட்டுல போய் யோசித்து அந்த வசனத்தை எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. என்ன தெரியுதுன்னா, நீங்க நிறைய பேர் டிவி பார்த்தீங்கன்னு தெரியும், கிறிஸ்தவ ப்ரோக்ராம். ஏன்னா அதுலதான் இப்படி வசனங்கள்லாம் சொல்லுவாங்க. நீ வாழ்ந்திருப்பாய், செலுத்திருப்பாய், நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப. இந்த பூரா கேட்கறது பூரா எப்படித்தான் இருப்பா? ஆசீர்வாதமா தான் இருக்கும். எத்தனை பேர் நீங்க இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த சாதகம் நம்ம எழுதுவாங்க. சாதகம் எழுதுறது ஜோசப் காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 90% அவங்க சொல்றது நம்ம பயங்கரமா புகழ்ந்து பேசுவாங்க. அப்படியா எப்படியா சொல்லுவாங்க. சொல்லிட்டு கடைசி ஒரு புள்ளியில இருப்பாங்க. இதுல ஒரு கண்டம் இருக்கு, இந்த கண்டம் மாறணும்னா இதை செய்யுங்க, இதை செஞ்சாச்சுன்னா இதை விட அப்படி இருக்கலாம். கிறிஸ்தவ பிரசங்கங்கள் பூரா அப்படித்தான் இருக்கு. எப்படித்தான் இருக்கு? இந்த ஜனவரி போய் பிப்ரவரி பறக்கும் போது கோவிட்ல அது நடந்துடும், வீட்டுல இது நடந்துடும். பூரா என்னன்னா நம்ம ஊர் சாதகாரங்க யோசிச்சு பார்க்கணும். அர்த்தம் ஏதாவது நடந்திருக்கா யோசிச்சு பாருங்க. ஏன் நடக்கல? அது வசனத்தின்படி இல்லை. நீங்க அநேக நேரங்களில் பெருமையான ஆசீர்வாதங்களை மாத்திரம் நம்பி இருக்கிறபடினாலே நாம ஏமாற்றப்படுகிறோம். நமக்கு ஆசீர்வாதம் தேவை, நமக்கு செழுமை தேவை. தேவன் உங்களை என்னை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார்.
ஆனா அதே நேரத்துல அது மட்டும் வாழ்க்கை அல்ல. தேவன் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். இது கிருபையினாலும் எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை என்று சொல்வது தவறான ஒரு உபதேசம் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்களும் நானும் மனம் திரும்பாம, நீங்களும் நானும் பாவ மன்னிப்பு பெறாம, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படாம, நீங்களும் நானும் ஞானஸ்நானம் எடுக்காம தேவனுடைய நடத்துதலை அறிவது கடினம். நீங்கள் நானும் வசனத்தின்படி நடக்கலாம் அப்படின்னா ஆசீர்வாதத்தை சோதனை எந்த வாங்க எதுவுமே இல்லை. அப்ப வசனத்தின்படி முதலாவது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இங்க சொல்றாரு, அவங்க தெய்வத்தை போல நடக்கிறாங்க, நாங்க எந்த ஆண்டவர் போல நாங்க இருப்போம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். பரிசுத்தர். அவர்கள் யாரும் சொல்ல முடியாது. பரிசுத்தர் என்று சொல்வதற்கு ஒரு நபர் கூட கிடையாது. அவர் நம்பிக்கையில் எதையும் நீங்க சொல்ல முடியாது. கர்த்தர் ஒருவரை தவிர, கர்த்தர் ஒருவரை தவிர பரிசுத்தர் என்ற வார்த்தைக்கு தகுதியான தெய்வம் ஒருத்தர் இல்லை. அதான் இப்ப சொல்லுகிறார், அவங்க நடக்காங்க, நாங்க எங்க தேவனை கற்றுக்கொண்டு நடக்கிறோம். அடுத்து பாருங்க, இது எப்படி இந்த பரிசுத்த ஜாதி இந்த வேறுபட்ட ஜீவியம் செய்தவங்க இது எப்போ எல்லாம் சாதகமா இருக்கும் போது அப்படின்னு எல்லாம் நமக்கு கைகூடி வரும்போது நம்ம பரிசுத்தா இருப்பேன் அப்படிங்கிறது இல்லை. நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்ம பரிசுத்தர் என்பதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அனுதின வாழ்க்கையில டெய்லி லைஃப்ல நம்ம யாருங்கிறதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். வெந்து காலமா தவக்காலம், வெந்து காலம் வரும்போது 40 நாள் உபவாசம் கையா. நம்ம மட்டும்தானே 40 நாள் உபவாசம் இருக்கோம். நியம கோயிலுக்கு போறவங்களும் இருக்காங்க, அப்புறம் ரம்ஜான் கொண்டாடுறவங்களும் அவங்களுக்கு தான் 40 நாள் நோன்பு இருக்காங்க. உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? வெறும் விரதம் இருக்கிறதுனாலே, வெறும் உபவாசம் இருக்கிறதுனாலே நீங்களும் பெரியாடு இல்லை. ஏதோ ஒரு 40 நாள் விசேஷம் கொண்டதுனாலே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதுனாலே நீங்கள் நானும் விசேஷமானவர்கள் அல்ல. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நம்ம யார் என்பதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டியதாக இருக்கிறோம். 7 வசனத்தை வாசிக்க 2 ராஜாக்கள் 9வது வசனம். யார் சொல்றா? சூனேமியால் சொல்லுகிறா. யார் சூனேமியால் சொல்லுகிறா? யாரை பார்த்து சொல்லுகிறா? தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றா. தேவனுடைய ஊழியக்காரனை பார்த்து சொல்றா. இவர் யாரா? பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நான் பார்க்கிறேன். அந்த வார்த்தை பாருங்க. இதோ நம்மிடத்தில் என்னைக்காவது ஒரு நாள் வந்து போறாரு, நடிச்சு போயிடுவாரு. நான் ஊழியத்துக்கு வந்த வயசுல ஒரு ஐயா, அவர் ஜோப்புக்காக சொன்னாரா சீரியஸா சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் என்ன சொன்னார், ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா நீ அப்படியே டை கட்டிட்டு தான் போகணும். ஷார்ட்லாம் இன் பண்ணி ஷூ எல்லாம் போட்டு ஃபுல் அக்ஷன் போட்டு டை கட்டிட்டு போ. அப்பதான் அவங்க பார்த்தாலே வித்தியாசமா தெரியும், யாரோ ஒரு வித்தியாசம் வந்துருக்காரா அப்படின்னு எல்லாரும் பார்ப்பாங்க. நீ போய் கூலியக்காரன் உட்காந்துருக்காங்க, இதுல முன்னால உட்காந்துக்கிறணும், உட்காந்து கண்ணை மூடிட்டு 2 கையும் ஆடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு என்ன செய்வான், இப்படி ஆடிக்கிட்டே இருக்கணும். நம்ம எல்லாம் பார்ப்பாங்களா, என்ன பாஸ்டர் ஆவியில் நினைச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அவருக்கு எதுக்கு சொல்ல தெரியாது, இவ்வளவு விளையாட்டுக்காக சொல்லியிருக்காங்க, படிச்சு அப்படியே பண்ண அப்படின்னு இருக்கும். அப்புறம் ரொம்ப ஆவியில் நிறைஞ்ச கூட சோதரம் அமே அப்படின்னு சொல்லணும். இப்ப எல்லாம் வல்லமையான ஊழியக்காரர் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. நீ நிறைய அப்படிதான் நடக்குது. ஒருவேளை கையாண்டு படிச்சுட்டு வந்தாங்களே எனக்கு தெரியல. சரி, இப்படி ஒரு நாள் நடிக்கிறதுனாலே நீங்கள் நானும் பரிசுத்தவான்கள் அல்ல. இங்க அழகா சொல்றாங்க பாருங்க, எப்போதும் நம்மிடத்தில் வந்து போகிற இந்த மனுஷன், எப்போதும் அச்சாத்த போறீங்க, டீ கடைக்கு போறீங்க, அல்லது ஒரு வேலைக்கு போறீங்க, அவங்க சொல்லணும் இங்க வந்து போகிற இவங்க பரிசுத்தமானவர்கள், இங்க வந்து போகிற இவங்க வித்தியாசமானவங்க, எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற இவங்க ஆண்டவருடைய பிள்ளை என்று நம்ம அனுதின வாழ்க்கையை பார்த்து அவங்க சொல்லணும். ரேஷன் கடைக்கு போறோம், தண்ணி பிடிக்கிறதுக்கு குழாய்க்கு போறோம், அங்கதான் நம்ம யார் என்பது விளங்கும். நான் ஒரு முறை சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம ஊர்ல தான் ஒரு ஏரியாவில் அவங்க முறை வச்சிருக்காங்க, தண்ணி பிடிக்கிறதுல முறை. அதாவது ஒரு வீட்டுக்காரங்க 4 குடம்
அந்த வரிசை எல்லாரும் பிடிக்கணும். இன்னைக்கு இவங்க நாளைக்கு அவங்க வருஷப்படி 4 மணி பிடிக்கணும். எல்லாரும் பிடிச்சு முடிச்சுட்டு போக மீதி தண்ணி வந்தா யாரும் பிடிச்சுக்கலாம். இது அந்த உள்ள முறை. ஆனா நம்ம விசுவாசம் ஒருத்தர் என்ன பண்ணிவிட்டாங்க, எல்லாரும் எந்திக்கிறதுக்கு முன்னால 5 மணிக்கு தண்ணி சத்த கட்டணும்னா யாரும் வர்றதுக்கு முன்னால போய் பிடிச்சிட்டாங்க. ஆனா அவங்க முறை கிடையாது. முதல்ல பிடிக்க வேண்டியது வேற ஒரு ஆளு. அவங்க குடம் போட்டிருக்காங்க. ஆனா அவங்க எந்திரிச்சு வர்றதுக்கு நம்ம நினைச்சிட்டாங்க போய் குடத்தை பிடிச்சிட்டாங்க. இதை பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துட்டாங்க. சரி அவன் பிடிச்சிட்டான், அவங்க பக்கம் முடிஞ்சிச்சு. இப்ப திரும்ப இவங்க முறை வரும்போதும் பழைய மணிக்கு அந்த குடம் தூக்கி வரான். அவங்க சொல்லிட்டாங்க, அண்ணா இதான் முதல்ல பிடிச்சிட்டீங்க, எல்லா வீட்டுக்காரங்களும் பிடிச்சதுக்கு பிறகு அப்புறம் நீ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்ன உடனே இந்த அண்ணா வந்து கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து அப்படியே அந்த இடத்துல ஆவியில் நிறைஞ்சு அன்னிவாசம் பேசி எங்க குழாயடியில அன்னிவாசம் பேசி, நான் வந்திருக்கிறது யாருக்கு தெரியுமோ, நான் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறேன். எங்க ஊர்ல சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம அக்கா சொல்லி, நான் ஆவியானவர் வந்திருக்கிறேன், என்னையா அசட்டை பண்ணிட்டு உன் வீட்டுல அது நடத்துறோம் இது நடத்துட்டு அன்னிவாசம் பேசி சொல்லிட்டாங்க. இன்னொரு அக்கா கேட்டு வந்து நான் ஒரு போதகத்தை பேசிட்டு அவங்க வந்து கேட்குது, ஐயா பாஸ்டர் அன்னி பாசனை என்ன அப்படின்னு விவரத்தை கேட்குது. இவருக்கு அது புரியுற பாசனை சொன்னாரு. அப்ப சொல்றாரு, அந்த அப்பா சொல்லுது, உங்க சர்ச்சைக்கு வர்ற இருந்தா காலையில 5 மணிக்கு வந்து திருடுத்தனமா தண்ணி பிடிச்சு விட்டு 2வது லைன்ல வந்து பிடிச்சா இப்படி அன்னி பாசம் பேசுறான். இதுதான் நீங்க சொல்லி கொடுத்த அன்னி பாசையா? இதுதான் உங்க ஆவியானவரா? புரியுதா? நம்ம சாட்சி எங்க வளர்ந்தது? ஐம்படியில வளர்ந்தது. அனுதின வாழ்க்கையில நம்ம பரிசுத்தமானா இருக்கோமா அதை பார்க்கணும். நிறைய பேரு தனிப்பட்ட ரீதியிலே பேசுறத போன பேசுறதை கேட்டிருக்கேன். அது நிறைய இளைஞர்கள் பெண்கள்லாம் சொல்ற காரியம் என்னன்னா, எனக்கு கர்த்தர் ஊழியம் கிடைச்சிருக்காருப்பாங்க. ஏன் ரொம்ப சந்தோஷம், இப்ப என்ன செய்ய போற, ஊழியம் கிடைச்சிட்டாங்க, எனக்கு வட இந்தியாவுக்கு எப்படியாவது அனுப்பி விடுங்க பாஸ்டர், வட இந்தியாவில் அதில் சேர்த்து விடுங்க, நான் மிஷனரியா போயிடுறேன், ஊழியத்துக்கு போயிடுறேன் அப்படிங்கிறான். நான் அவங்கள்ட்ட கேட்கறது, நீ இருக்கிற ஊர்ல நீ என்ன செஞ்ச, உங்க வீட்டுல என்ன செஞ்ச, உங்க தெருவுல என்ன செஞ்சிருக்க, உங்க சபைக்கு என்ன செஞ்சிருக்கா? ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா சர்ச்சுக்கே போக மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா சர்ச்சுக்கே போக மாட்டான். வீட்டுல ஒரு ஜெபம் கிடையாது. தெருவுல ஒருத்தருக்கு இயேசுவை பத்தி சொன்னது கிடையாது. இவருக்கு அழைப்பு எங்க வந்துருச்சா? வட இந்தியாவுக்கு வந்துருச்சா? அதுல ஒரு மாதிரி ஆளுக்கெல்லாம் அவன் போய் தானே வட இந்தியா நாரிக்கு கிடக்கு. இன்னொரு லட்சம் பேர் வராம இருக்கு. உண்மையாய கர்த்தரை அறிஞ்சவங்க பாரக்குள்ள அங்க போயிருந்தா இந்நேரம் வட இந்தியா சந்திக்கப்பட்டிருக்கோம். தென்னிந்தியாவில இருந்து நம்ம காணிக்கைகளையும் பணங்களையும் கொட்டிக்கிட்டு இருக்கோம், ஆளுகளையும் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஏன் சந்திக்கப்படல? இப்படிப்பட்ட ஏமாத்துக்கார அங்க போறதுனாலதான். கவனிக்கிறீங்களா? எப்படிப்பட்ட ஆட்களை நம்ம ஊழியத்தில் வைத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட ஆட்களை ஊழியத்தில் பயன்படுத்துகிறோம், எப்படிப்பட்ட பிரசங்கத்தை நாம கேட்கிறோம். யோசிப்பா. இன்னொரு சாரத்துக்காக கர்த்தருக்கு என்ன சொல்லுகிறேன், எந்த வயசுக்காரங்களும் ஊழியத்துக்கு வரலாம், நடையே எந்த வயசுக்காரங்களும் ஊழியத்துக்கு வரலாம். ஆனா கொஞ்சம் பேருக்கு எப்ப அழைப்பு வருதுன்னா ரிட்டைர்மெண்ட் வந்த உடனே தான் வரும். அது என்ன எனக்கு புரியும். வேலை பார்க்கும் போது அவங்களுக்கு அழைப்பு வர மாட்டேங்குது. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கும் வர்றதில்லை, எதுலையும் பங்கு வர்றதில்லை. ரிட்டையர்ட் ஆகணும்னா மாஸ்டர் ஏதாவது ஊழியர் இருக்கா, சபை இருக்கா, நான் எனக்கு கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு, எப்பதான் வருது. இந்த ரகசியம் எனக்கு புரியல. பைபிள்ல போட்டுக்கல, இந்த ரகசியம் பெரியது, என்ன அதே மாதிரி இந்த ரிட்டையர்ட் ஆன அழைப்பும் பெரியது. இந்த ரகசியம் எனக்கு புரியவே மாட்டேன். நான் வந்து ரிட்டையர்ட் ஆனவர்கள் ஊழியத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல, தேவை, எல்லாரும் தேவை. ஆனா நீங்க வேலை செய்த போது என்ன செய்தி, இயேசுதான் தெய்வங்கிறத ஒருத்தருக்காக சொன்னீங்களா? உங்க வாழ்க்கையில கொஞ்சமாவது வாழ்ந்து காட்டுறீங்களா? இல்லையே. அப்படின்னா ஊர்ல தானே ஏதோ பேப்பரெல்லாம் வாசனை, அரசாங்க பணி செய்தவர் ரிட்டையர்ட் ஆன உடனே ஓய்வூதியம் வாங்கி கொண்டிருந்த ஒருத்தர் ஊனமுற்றோர் உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணாங்களாம். அல்லது அனாதைகளுக்கு ஒரு உதவித்தொகை, அதை போய் அரசாங்கத்தை எடுத்து பிடிச்சிட்டாங்க.
30,000 ரூபாய் பென்ஷன் வாங்குற ஆளு 6,500 ரூபாய் எங்க போயிருக்காங்க? முதியோர் பென்ஷன். இந்த மாதிரி தான் இந்த கிறிஸ்தவத்துல இன்னைக்கு நடக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம இன்றைக்கு அனுதின வாழ்க்கையில என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அனுதின வாழ்க்கையில வேதனை ஜீவியம் நம்ம இருக்குமானால், அனுதின வாழ்க்கையில நீங்கள் நானும் பரிசுத்தராக இருப்பவையானால், நம்மளை கர்த்தர் அழைத்தது, கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் நிறைவேறுதுங்க. எனக்கு ஒரு நாளைக்கு பேச போறது, ஒரு நாள் ஏதாவது பேசுறது இல்லை. பொதுவாக எப்படி சொல்லுவேன், அவங்கவுங்க சபையில தான் அவங்க பாஸ்டர் பத்தி கேட்க முடியும். புரியுதா? என்னை பத்தி உங்ககிட்ட கேட்டா சொல்லுவீங்க, அவர் நல்ல சோம்பேறி அப்படியா அப்படியா நம்ம சொல்லலாம். நமக்கு தெரியும் நம்ம பாஸ்டர் பத்தி. நம்ம திருநெல்வேலியில போய் என்ன செய்யலாம்? வித்தியாசமா நீட்டி முழங்கலாம். பாத்தீங்கன்னா சபையாண்ட கேட்டு பாரியா அப்படி அப்படிங்கிற அவனுக்கு என்ன தெரியும்? அப்ப ஒரு பெரிய பரிசுத்தவான் போல, டெய்லி வானத்துக்கு போயிட்டு வர்றாங்க போல, அவன் அப்படி நினைச்சுக்கணும். வெளியே போனா நம்ம யாருக்கும் தெரியறது இல்லை. அதனால இதனாலதான் நீங்க சபை போவதை விட கன்வென்ஷன் பிரசங்கியார் நிறைய. சபையில என்ன செய்யணும்? ஒரு கூட்டம் நம்மளுக்கு கேள்வி கேட்கும், ஒரு கூட்டம் நம்ம கூட இருக்கும், இதுக்கு பதில் சொல்லணும், வாழ்ந்து காட்டணும். இது நம்ம வாழ்க்கை கஷ்டம். இதனால என்ன ஆயிடுச்சு? நம்ம வாழ்ந்தெல்லாம் கன்வென்ஷன் பிரசங்கியார், சுவிசேஷகர். இன்னைக்கு இந்த சபையா, நாளைக்கு இன்னொரு சபை, ஊர் முழுக்க சுத்திட்டு வாங்க. நல்லா கவனிங்க. தேவன் உங்களையும் என்னையும் சரியாக தெரிந்து கொண்டிருக்கிறார், சரியாக வைத்திருக்கிறார். வேத வசனங்களை நம்ம கையிலே கொடுத்திருக்கிறார். வேத வசனங்கள் என்ன போதிக்கிறதோ அதன்படிதான் நீங்க நானும் வாழும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் பரிசுத்த ஜாதின்னா நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே அதை வாழ்ந்து நாம் கட்ட வேண்டியதாக இருக்கிறோம். நம்ம அனுதின வாழ்க்கையில அதை வெளிப்படும். நம்ம யார் எப்படி பண்ணோம்? நம்ம சொல்லுது, எப்போது ஒரு படத்துல வந்து போகுது இந்த மனுஷன் பரிசுத்தமா. இப்ப நம்ம பக்கத்துல இந்த போய் கேட்டா தெரியும், எப்படி இந்த அக்கா எப்படி, இந்த அக்காச்சி எப்படி அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, அவங்களா காலையில வீட்டு பெருக்கி குப்பையை போட்டு எங்க வாசல் கழிட்டு போயிடுவான் அப்படின்னா. நம்மளை பத்தி சாட்சி எங்கதான் வெளிப்படும்? பக்கத்து வீட்டுல தான் வெளிப்படும். ஒருத்தர் சொல்றாங்க, எங்க வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளை தெரியாம போய் அந்த வாசல ஒரு நாள் நின்றுட்டாலே அவ்வளவுதான், ஓடு ஓடு அப்படின்னு அடிக்காத முறையா வெட்டி விட்டாங்க அப்படின்னா. என்னையா சின்ன பிள்ளை கேட்டது நின்றா புரியுதான்னு அப்படி. அப்ப நம்ம அனுதின வாழ்க்கையில நம்ம யார் என்பதை சுற்றியத்தில் காட்ட வேண்டும். வசனமாக எழுதுகிறார், வார்த்தையினாலே நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறத விட நம்முடைய வாழ்க்கையினாலே அறிவிக்க வேண்டும் அப்படின்னு. நம்ம வாழ்க்கை இருக்குது, நம்ம வாழ்க்கை மூலமா அடுத்தவர்களுக்கு நம்ம ஆண்டுடைய பிள்ளை என்பதை காட்ட வேண்டும். சாத்தூர்ல ஒரு சர்ச்சுக்கு போன ஒரு கூட்டத்துக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு பெட்டி கடை இருக்கு. அந்த பெட்டி கடையில போகும்போது அங்க ஒருத்தர் சாமம் போடாங்க சொல்லுவாங்கல்ல, அவர் வந்து அங்க சீரட்டு பிடித்து அந்த கடையில பேசிட்டு இருந்தார். இப்ப நான் அந்த கடைக்கு போன உடனே அவரு அவர் கூட ட்ரெஸ் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். அவர் தெரிஞ்சு பேசினாரு, நானும் கூட கொஞ்சம் பேசிட்டு அவர் சொன்ன, நீங்க ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்றீங்க, உங்க வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன அப்படின்னாரு, இப்படி தண்ணி அடிச்சுக்கிட்டியே, ரிஷிரட்டு பிடிச்சிருக்கியே, இப்போ உடம்புக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன். யாரோ ஜோசியக்காரர். அவர் உடனே எனக்கு கேட்காரு, நீங்க வேலைக்காரனா அப்படின்னா. ஒண்ணு சொன்ன உடனே ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்ற, ஊருக்கெல்லாம் பரிகாரம் சொல்ற, நீ தண்ணியை அடிச்சு சீரட்டு பிடிச்சி நிற்கிறியே ஒரு வார்த்தை சொன்ன உடனே அடுத்த வார்த்தை அவர் கேட்கிறாரு, நீங்க வேலைக்காரனா அப்படின்னு. என்ன அப்படி கேட்குறீங்க? என்ன இந்த வேலைக்காரங்க தான் சொல்லுவாங்க அப்படின்னு. அப்ப ஜோசிகாருக்கு நல்லா தெரியுது, நல்ல எப்படி சொல்றது யார் தான் சொல்லுவா? வேலைக்காரன் தான். அடுத்தவன் நினைக்கிறான் நம்மளை, நம்ம எப்படி இருக்கோம்? கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப அனுதின வாழ்க்கையில நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதையும் பரிசுத்தவான்கள் என்பதையும் நீங்கள் நானும் வெளிப்படுத்தி காட்ட வேண்டியதாக இருக்கிறோம். பரிசுத்த ஆண்டவர் பரிசுத்த, நம்ம நீங்களும் நானும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்பது ஒரு வேறுபட்ட ஜீவியம் செய்யறதுதான் பரிசுத்தம். வேறுபட்ட ஜீவியா அப்படின்னா வேறு வித்தியாசமா வாழ்றது இல்ல. புரியுதா? முதல்ல சொன்னல, எல்லாரும் பேஷன் போட்டு வரும்போது நீ மட்டும் சட்டை பண்ணி கை கட்டிக்கிட்டு முன்னால பார்த்து கையை ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க.
அப்படி இல்லை. அது வித்தியாசப்படுத்தி காற்றது. வேதம் சொல்றது வேறுபட்ட ஜீவியம்னா வேத வசனத்தின்படி ஜீவிக்கிறது. உலகத்தோட ஒத்து வாழாம, உலகம் யோசிக்கிற போல, உலகம் செய்யறது போல, உலகம் நடக்கிறது போல நடக்காம, சத்திய வேதம் போதிக்கிறபடி அவங்க வழியில போகாம கிறிஸ்துவின் வழியில் நடக்கிறவங்க, இதுக்கு பேர் தான் வேறுபட்ட ஜீவி. இது வார்த்தை புரியுது? வித்தியாசமா வாழ்றது லேசு. அப்படித்தானே? இல்லை நெகட்டிவ் பாப்புலாரிட்டி ஒன்று இருக்கு. ஒருத்தர் ஒன்று சொன்னா உடனே எழுதி பேசுறது. அது நல்லதா கெட்டதா கூட கேட்கறது தெரியல. பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி பட்டிமன்றத்தில் 2 டீம் இருப்பாங்க. ஒரு டீம் ஆமான்னு பேச, ஒரு டீம் இல்லைன்னு பேசும். தானே? இவங்களுக்கு தெரியும் நம்ம பேசுறது தப்பு, நம்ம பேசுறது பொய்யுன்னு. ஆனா டீம் செய்யணுங்கிறதுக்காக சத்தமா பேசுறது. இந்த மாதிரி வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் வித்தியாசமான வாழ்க்கை அல்ல. இது வேதத்தின்படியா ஜீவிக்கிற வேறுபட்ட ஜீவியம். அதுக்கு பேரு தான் பரிசுத்த வாழ்க்கையின் பேரு. இதுக்கு பேரு தான் பரிசுத்தம் பேரு. அப்படி வாழும்படிதான் கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது எப்படி? அனுதின வாழ்க்கையிலே நீங்கள் நானும் பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும். 2வது காரியம், நம்முடைய சிறையிருப்பின் நேரத்தில் நம்ம நெருக்கப்பட்டிருக்கும் போது நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டுமா? வாசிக்க மார்க் எழுதின செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். மார்க் எழுதின செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதே என்றால் யோவான் ஸ்நானனை குறித்து பேசுகிறது. யோவான் ஸ்நானகன் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்ல கேட்டு வந்தான். யாரு? ஏரோது ராஜா யோவான் ஸ்நானகனை சிறைப்படுத்தி சிறையில வைத்திருக்கிறார். இப்ப யோவான் ஸ்நானகன் கைதி. இப்போ அரசன் கைதிக்கு பயந்து கைதியுடைய ஆலோசனையை கேட்டு கைதி சொன்னபடி நடக்கிறார். புரியுதா சொல்றது? எந்த அரசன் கைது செய்தானோ அதே அரசன் யாரை கைது செய்தானோ அவருக்கு பயந்து அவருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்தாலும் போட்டு. ஏன்? அவர் பெரிய வெற்றிக்காரனா? அவருக்கு பின்னால ஒரு டெரரிஸ்ட் குரூப் இருக்கா? அல்லது அவருக்கு பின்னால அரசியல் கட்சி இருக்கா? எதுவுமே கிடையாது. வனாந்திரத்திலே ஒட்டக பயிரை தெரிந்து கொண்டு காட்டில கிடக்கிற உணவுகளை சாப்பிட்டு கொண்டு திருந்தவன் சாதாரண மனிதன். நம்ம ஊர் மொழியில் சொன்னா ஒரு சாதாரண ஒரு புலிவர் சாமியார். அவரை கண்டு ஏன் பயந்தாங்கன்னா சத்திய வேதம் சொல்கிறது அவன் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவன் என்று கண்டு. பரிசுத்தமும் நீதியும் உள்ளவன் சிறைச்சாலைக்குள் இருந்தாலும் அவன் சிறைப்படுத்தினவர்கள் அவனை கண்டு பயந்து அவன் ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கிறான். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வீட்டில் நடக்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரியல? அப்ப நம்ம இடத்துல பரிசுத்தமும் நீதியும் குறைஞ்சிருக்கு. சில பேர் என்ன சொல்றோம், நம்மளுக்கு தெரிய வேண்டாம்னு சொல்றோம். ஏன்? அவங்களுக்கு தெரிஞ்சா குழம்பு விட்டுருவாங்க, எழுத்து பேசுவாங்க, ஏதாவது செஞ்சுருவாங்க அப்படின்னு. அது ஏரோது ராஜா இந்த சிறைக்குள்ள இருக்கிற யோவான் ஸ்நானனுடைய ஆலோசனையை கேட்டு அப்படியே செஞ்சாங்க. அவனுக்கு பயந்து செஞ்சாங்க. யோவான் ஸ்நானனுடைய பரிசுத்தமும் நீதியும் எவ்வளவு மேன்மையானதுன்னு யோசிப்பாரு. அவர் சொன்னார், யோர்தான் நதிக்கரையிலிருந்து வந்தவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த அரசனுடைய படைவீரர்கள் வருகிறார்கள், அரசாங்க அதிகாரிகள் வருகிறார், வேதபாரகர் பரிசேயெல்லாம் வர்றாங்க. இவர் நம்ம பார்த்து பேசுறாரு, பிரியின் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டுனவன் யார் அப்படிங்கிறார். நீங்களாக யோசித்து பாருங்க. எம்எல்ஏ, எம்பி, கலெக்டர்கள், எஸ்பிக்கள், ஐஜிக்கெல்லாம் வரும்போது பிரியின் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களை வழிகாட்டுனவன் யார் அப்படின்னு யாராவது நம்மளுக்கு பேசிட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன பேசுவாங்க? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே மாறும். கர்த்தர் உங்களை ஒரு விசேஷமாக கொண்டிருக்கிறார். உங்களை இந்த பதவியில் வைத்திருப்பதே ஒரு மேன்மையான காரியம். சட்டம் எப்படி இருக்கான்? அவன் காலில் விடாத முறையான. இன்னும் சில இடத்துல பார்த்துருக்கேன், ஏசுனா யாருன்னு தெரியாத அவங்களுக்கு முன்னுக்கு மேடை உட்கார வச்சுருவாங்க. பரிசுத்த ஸ்தலம், இந்த ஆல்டர்
ஸ்நானகன் எந்த இடத்துலையும் மனுஷனை பிரியப்படுத்தவோ பதவி அதிகாரங்களை கீழ்படுத்ததோ கிடையவே. அதனாலதான் அரசன் அவரை கண்டு பயப்படுகிறான். அவர் சொன்னதை கேட்கிறான். அவன் பரிசுத்தமும் நீதியும் எங்கே இருக்கோ அவர்கள் குறித்த பயம் மற்றவங்களுக்கு உண்டாகும். நீங்கள் நான் பரிசுத்த ஜாதினா நம்மளை கேட்டு பயந்து நம்முடைய ஆலோசனைகளை கேட்டு மற்றவங்க செய்யலாம். இன்னைக்கு நம்மளை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னா நம்மளிடத்துல ஏதோ முறை இருக்கு. கவனிக்கிறீங்களா? அடுத்து சொல்றோம், அது எந்த நேரத்துல சிறையில் இருக்கிற மனுஷனை, சிறையில் இருக்கும் போதும் அவர் எப்படித்தான் இருக்கிறாரு. எப்படி மனாந்தரத்தில் இருந்த போது பரிசுத்தவனா இருந்தாரோ நீதிமானா இருந்தாரோ அதே மாதிரி சிறையில் இருக்கும் போதும் நீதிமானே பரிசுத்தனா இருக்கும். கொஞ்சம் பேர் நினைக்கிறோம் எல்லாம் சாதாரணமா இருக்கும்போது கர்த்தர் சத்தியம் பைபிள்னு சொல்லணும், கஷ்டம் வரும்போது ஊருக்கு தெரியல. நான் பாப்பா ஒரு கேள்வி கேட்டான். திருமணமாகி ஆண்டுகள் ஆண்டு குழந்தை இல்லை. ஒரு நாள் என்ன சொல்றேன், மாஸ்டர் பக்கத்து வீட்டு அப்பா சொன்னாங்க வேப்ப மரத்துல இழக்காம போன கொப்பு அதுல இருந்து தெக்காம திரும்பி வளைஞ்சிருக்கிற அந்த இலையில இருந்து அந்த குளிர் இலைய தளிர் வேப்ப குழந்தை எழுந்து சாப்பிட்டா குழந்தை இருக்குமா, அந்த அக்கா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. நான் இன்னைக்கு கிழக்காம போய் தெக்காம திரும்புற கொப்பு மட்டும் இல்லை, முழு வேப்ப மரத்தையும் தூர்ல இருந்து நீ கூட நீ சாப்பிடும். வயிறு சுத்தமாகவும் பூச்சிகளே இருக்காது. சாதாரணமா சாப்பிடு வேப்ப கொழுந்து சாப்பிடுறது நல்லது. வேப்ப கொழுந்து மரத்தையே அவரை சாப்பிடுது அப்படின்னு. ஆனா அக்கா சொன்னபடி அதை சாப்பிட்டா கெட்டதெல்லாம் போயிடும், நல்ல காரியம் வந்துடும், குழந்தை வந்து நினைச்சுன்னா அது நடக்காது. அவரு பேசுவாங்க, போய் இப்படிதான் பேசுறீங்க, கிண்டல் பண்ணுவீங்க அப்படின்னா கிண்டல் பண்ண மாதிரி நெசம் தான். எத்தனை நாள் நம்பிக்கை வச்சு அந்த குழந்தை வேலை செய்யும். ஆனா வேப்ப கொழுந்து சாப்பிடணும். சரியா? அது உண்மை சொல்லிருக்கும்ல, ஒரு பாசம் வேப்ப கொழுந்து சாப்பிட்டா குழந்தை வந்துருச்சோ அப்படின்னு. வேப்ப கொழுந்து சாப்பிட்ட நாடு கிடையாது. வேப்ப கொழுந்து சாப்பிடுறது நல்லது, சுகர் பிரஷர் எதுவும் வராது, வயிற்றுக்குள்ள பூச்சிலாம் தப்பு இல்லை. ஆனா அது சாப்பிட்டா நமக்கு ஏதோ நினைக்கிறீங்கன்னா சந்திக்கிறாங்க. ஆனா இதே பிள்ளை நல்லா இருக்கிற காலத்துல இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னால ஐயோ அவ ஆவியில் நிறைகிறதும் அந்நிய பாஷை பேசுறதும் அதே நெருக்கம் வரும்போது தலைகளை மாறிடும். கல்யாணத்துக்கு போயிருந்தேன். யார் கல்யாணத்துக்குன்னா செப்ப தலைவி, செப்ப குழு தலைவி, வாலிப நாட்டில் செப்ப குழு தலைவி. அவன் இந்த வீட்டில் ஜோம் பண்றான்னா அந்த ரோட்டு கேட்கும். இந்த மாதிரி சொந்த குடும்பம் ஆறு நிறைஞ்ச அந்நிய பாஷை பேசினா ஜோம் பண்ணுவான், பயங்கரமா ஜோம் பண்ணுவான். அந்த தெருல இந்த பெயர் வரட்டேன், இந்த தெருல இந்த பெயர் வரட்டேன். அவருக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க. போனேன். பார்த்தா அந்த ஊர்ல ஒரு விக்கிரக கோயில் கிடையாது. சின்ன வேப்ப மரம் தூண்டு கோயில் வரைக்கும் விழுந்து விழுந்து இருந்தீங்கன்னா தலை பூரா விழுந்து. ஆச்சரியம், யார் அந்த பிள்ளையா கல்யாணம் மாறி வந்துட்டோமா அப்படின்னு சந்தேகப்பட்டு கேட்டா அந்த பிள்ளை தான் அப்படின்னா. என்னமா நடந்துச்சுங்க? அவர் சொல்றா, மாப்பிள்ளை பெரிய இடம், பணக்கார குடும்பாஸ்டர், பெரிய ஒரு ஷாப் வச்சிருக்காரு மாப்பிள்ளை. அதான் பொண்ணு சொன்னாங்க, நான் ஏற்றுக்கிட்டேன். என்ன சொல்லுவீங்க? புரியுதா? கவனிக்கிறீங்களா? ஒரு நெருக்கம் வரும்போதுதான், ஒரு பிரச்சனை வரும்போதுதான் நீங்களும் நாம் யார் என்பது வெளியே தெரிகிறது. யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்துல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி சிறைச்சாலை கூட இருந்தார். பரிசுத்த ஜாதின்னு சொல்றது லேசு, பேசுறது லேசு, மற்றவங்களுக்கு முன்னால நெஞ்சது மீது நடக்கிறது லேசு. வாழ்க்கையில இருக்காங்க பாருங்க. அதான் முக்கியம். ஒரு சின்ன நெருக்கம் வந்தவங்க, ஒரு சின்ன பிரச்சனை வந்தவங்க நம்ம சூழலுக்கு ஏற்கனவே நம்ம மாற்றி கொடுக்கிறோம். ஆனால் நம்ம பரிசுத்த ஜாதி இல்லை. பயந்து போய் ஏதோ தெரியாம பேசிட்டேன், தெரியாம நடந்துட்டேன், என்ன மன்னிச்சிருக்கேன், ஏறதையாலே என்ன மன்னிச்சிருக்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருந்தா யோகா சாமிக்கு தட்டு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து வேற ஒரு விடுதலை ஆக்கி அரசவையில ரிஷி ஆகி வச்சிருக்கோம். என்ன ரிஷி பேர் சொல்றாங்கல்ல, ராஜ ரிஷி ஆக்கி இருப்போம். ராஜ ரிஷி ஆக்கி நீங்க தான் உங்களுக்கு தான் சிம்பாசனம் முதல்ல இடம் வச்சிருக்கோம். டெய்லி காலையில போகும்போது வரும்போதும் அவர் தலையில ஆஸ்வாதம் பண்ணி இவர் ஜோம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இன்னைக்கு யோகாசனத்துக்கு தலை போச்சு. காரணம் என்ன?
அப்படித்தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஜாதினா வெள்ளை சட்டையும் வெள்ளை வேஷம் கட்டிட்டு தெரியுது மாதிரி பரிசுத்த ஜாதி இல்லை. வெள்ளிக்கிழமை வந்துருந்தாங்க பேசிட்டு இருந்தோம். அப்ப திங்கட்கிழமை காலையில வாங்க, நான் வந்து வீடு கட்ட போறேன், அப்ப ஜோப் பண்ணணும் அப்படின்னாரு. அப்ப கொத்தனார் யாருன்னு கேட்டேன். அப்போ ஒரு சதப்பறை சொன்னாரு. நான் அப்படியே பயமா இருக்கேன் அப்படின்னு. என்ன அப்படின்னாரு, உங்களுக்கு ஒரு லோடு செங்கல் வாங்கி 2 லோடு காசு வாங்கிடுவானே அப்படின்னு. பாஸ்டர் எனக்கு தெரியும், நீங்க சொல்றாரு, நான் அவனை கூப்பிடல, சென்னைக்கு போற பையன் தான், ஆனா வேற ஒரு பையன், இவன் அப்படி இல்லை பாஸ்டர், உண்மையான பையன். புரியுதா? வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை மீசி இருந்தாச்சு, செருப்பு போடல, முடிய ஒட்ட வேண்டியாச்சு. ஆனா ஒன்னான ஒரு பிராணம். இதுக்கு பேரு நீதி இல்லைங்க, இதுக்கு பேரு பரிசுத்தம் இல்லை. வெள்ளை வேஷத்தை போட்டு மீசி எடுத்துட்டா மட்டும் பரிசுத்தம் வந்துடாது. பரிசுத்தங்கிறது அனுதின வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலேயும் நம் பரிசுத்தவான்கள் என்பதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். பஞ்ச காலத்திலேயும் நம்ம ஆண்டோட பிள்ளைகள் வாழ்க்கையில வெளிப்படுத்த சொல்லுவாங்க, புலி பசித்தாலும் உள்ள திங்காது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தான் பரிசுத்தவான்கள்னா எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் இவங்க அழிவு செய்ய மாட்டாங்க, இவங்க வசத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, இவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு மீற மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மற்றவர்கள் மத்தியில வர வேண்டும். கர்த்தருக்கும் நம்மளை குறித்து நம்பிக்கை இருக்கு. என்னுடைய பிள்ளை, என்னுடைய பையன் இவன் நம்பி இந்த காரியம் செய்யலாம் என்று தேவன் நம்ம மேல நம்பிக்கை வைக்கும். அவருடைய சொல்லுகிறார், எங்களை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார் அப்படிங்கிறார். கர்த்தர் பவுலுடைய ரெண்டு பார்த்தாரா, நம்மள ஆண்டவர் என் பிள்ளை உண்மையானவன், என் பையன் உண்மையானவன் என்று தேவன் உங்கள் எண்ணெய் குறித்து நினைக்க முடியுமா? யோசனை. அனுதின வாழ்க்கையிலே பரிசுத்தம் வெளிப்பட வேண்டும். நெருக்கத்து நேரத்திலேயும் தேவை நேரத்திலேயும் பரிசுத்தம் வெளிப்படும். சில வரலாற்று ஞாபகம் இருக்கிறது. ஆண்டவர் 40 நாள் வனாந்திரத்தில் உபவாசம் இருந்தார். 40 நாள் உபவாசம் இருந்தா என்ன ஆகும்? நல்ல பசி எடுக்கும். பிசாசுக்கு தெரியுது. ஆண்டவர் வந்து சொல்றார், நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லை அப்பமாய் மாற்றி சாப்பிடுங்கிறார். இப்ப ஆண்டவருக்கு நெருக்கம் என்ன, அவனுக்கு தேவை என்ன, பசி, இது அவனுக்கு தெரியுது. அப்ப எவ்வளவு அழகா வந்து பின்தொடர பாருங்க. அழகா வந்து சொல்றான், நீங்க தேவனுடைய குமாரன்னா இந்த கல்லை அப்பமா மாத்திடலாமே, ஒரு அற்புதம் செய்யலாமே. ஆண்டவர் நல்ல ஐடியாவா இருக்குல்ல, நீ ஊருக்குள்ள போய் அப்பா வாங்கிட்டு வந்து அல்லது காலம் நம்ம அப்பா கொண்டு இருக்குல்ல, இந்த கல்லை உடனே அப்பா சாப்பிடலாமே என்று தேவன் செய்யவில்லை. ஆண்டவர் சொன்னார், மனுஷன் 54 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு. நீங்கள் அனைத்து யோசிப்போம், அருமையான ஆலோசனையை அங்க சொல்லிட்டாங்க, அருமையான ஆலோசனையை பெரியப்பா சொல்லிட்டேன். என்ன ஐடியா, இதை செஞ்சிருந்தோம்னா செஞ்சோம்னா வாழ்க்கையில முன்னேறி நமக்கு அது கிடைச்சிடும் இது கிடைச்சிடும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, தேவனுக்கு பிரியமானமா, தேவனுக்கு அங்கீகரிக்கிறதா நம்ம ஆனந்தம். நெருக்கத்தின் நேரத்திலையும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்தி காட்டணும். எவ்வளவு ஒரு நெருக்கத்தின் பாதையில போனாலும் நம்ம வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்த வேண்டியதா இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நீங்களாக வெளிப்படுத்தி காட்ட வேண்டியதா இருக்கிறோம். அடுத்து நம்ம உயர்த்தப்பட்டு இருக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும், அதுலயும் பரிசுத்தமா இருக்கணும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சிலர் கீழ்மட்டத்தில் இருக்கும்போது, தேவையான இருக்கும்போது நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றும் பரிசுத்தவான்கள் என்றும் சொல்லிக்கிறோம். ஆனா உயர்த்தப்படும் போது எப்படி இருக்கிறோம், அதான் ஒரு பெரிய கேள்வி. யோசனை பத்தி நமக்கு நல்லா தெரியும். வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால்
அப்படி இல்லை அப்படிங்கிறோம். ஆனா பதவிகள் உயரும் போதும் அதிகாரங்கள் உயரும் போதும் நம்முடைய சுபாவம் எப்படி இருக்குது? எல்லாரும் பார்த்துங்க. நீங்க தான் இதுக்கு தலைவர், நீங்க தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்லியாச்சுன்னா அவங்க வர்ற வருத்த பார்க்கணும். அடுத்த அடுத்த விரட்டுறதும் உருட்டுறதும் ஊம்பா அது ஒண்ணுமே இருக்காது. சும்மா ஒரு பேருக்கு சொல்றது நீங்க தான் தலைவர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவ்வளவுதான். என்னுடைய வாழ்க்கை பார்க்கிறேன். அதனால தலைகீழ போய் குடும்பம் போயிருக்காங்க. பதவியினாலே வீழ்ந்தவர்கள், பதவியினாலே அழிந்தவர்கள் அனைவரும். ஆக என்ன நம்ம உயர்த்தப்பட்ட போது என்னன்னு தெரியாமலே ஆடு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க குருவி தலையில பணப்படத்தை வச்சுட்டாங்க அப்படின்னு. குருவி தலை, குருவி எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும். அது தலையில போய் பணப்படத்தை தூக்கி வச்சா என்ன ஆகும்? நஞ்சுவோம். இது அப்படித்தான் நிறைய நேரத்துல சில பொறுப்புகள் சிலருக்கு எப்படி இருக்குது? குருவி தலையில பணத்தை வச்ச மாதிரி ஊண்டு ஆடி கடைசி போட்டுக்கலாம். நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம்? சாதாரண நிலைமையில எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் உயர்த்தப்பட்ட போது இருக்கிறது. இமயமலைக்கு மேலே ஏறி நின்றாலும் நீங்கள் நாம வளர்ந்து போன அர்த்தம் இல்லை. இமயமலையில ஏறி நின்றாலும் நம்ம 5 அடினா 5 அடி தான். இமயமலைதான் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் நானும் உயரலை. இப்ப மலை மேல ஏறி நின்னா அது மேல உயரமா தெரியும். மேல போய் இன்னொன்னு நல்லா எவ்வளவு முடியாத ஆயிட்டேன், கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு பொதுவாதவங்க, என் காலி கீழே இருக்காங்க அப்படின்னு நினைச்சோம்னா நம்மள மாதிரி முட்டாக ஒருத்தருமே இப்படித்தான் நம்ம அநேகம் தேவ தயவாய் கிருபையாய் உங்களையுமே உயர்த்தி வைக்கும் போது நம்மளோட பெரிய ஆளும் நினைச்சோம். நமக்கு தேவன் ஏதோ ஒரு தாளத்தை ஒரு கிருபையை கொடுத்த உடனே நம்ம பெரிய ஆளு தளத்துல வந்து சொன்னாங்க. நிலத்திலிருந்து மேல்தான் படிக்கிற காத்து லேசா மாறி அடிச்சுன்னா உச்சில இருக்கிற தூசி கீழே வந்து விழுந்துருக்கும். புரியுதுல்ல? மேல ஒரு தூசி ஓட்டிட்டு இருக்கு, அதை நினைச்சுக்கிட்டு இருக்கு. மாட மாடியில இருக்கு பெரிய ஆளு அப்படியே அப்படியா வேற என்ன புகழ் என்ன ரோட்ல போறவங்களா அண்ணாந்து பார்த்துட்டு போறான் அப்படின்னு தூசி நினைச்சுட்டு இருக்கான். இங்க அடிச்ச காத்து கொஞ்சம் மாற்றி இருந்துச்சுன்னா என்ன அந்த தூசி அங்க இருந்து கீழே ஓடும். இதான் நம்ம நடக்கும். அந்த உயர்வு என்பது வாழ்வு என்பது தேவனுடைய கிருபையினாலே தயவுனாலே உங்களுக்கு எனக்கு கிடைச்சது. பெருமைப்படுறதுக்கோ இல்லை நம்ம உயர்வா பேசுறதுக்கோ ஒன்னே இல்லை. நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் ஒரே மாதிரி வாழ கற்றுக்கணும். பரிசுத்த ஜாதி அப்படின்னா எப்படி சாதாரண நிலைமையில எப்படி இருந்தோமோ இதே மாதிரி உயர்த்தப்படும் போதும் பேச்சு செய்கை நடத்தை எல்லாம் அப்படியே இருக்கிறது. அது தேவனிடத்துல எதிர்பார்க்கிறார். அடுத்ததா வேகமா வாசிக்கிற நேரம் இல்ல. இப்படி பரிசுத்த ஜாதி சொல்லக்கூடிய இந்த கூட்டமும் ஏதோ ஒரு தவறிலே வீழ்ந்து விடுமானால், ஏதோ அறிந்தோ அறியாமலோ ஒரு தவறு நடக்குமானால் தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கும் போது உடனே திருத்த வேண்டும். வாசிங்க 2 சாமுவேல் 12:9. அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் வடிவித்து என் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரனின் பட்டயத்தாலே கொண்டு போட்டாய். சரி, சொல்றது யாரு? நாத்தான் வந்து தாவீது ராஜாட்ட சொன்னார். ராஜாவும் தவறு செஞ்சிட்டாரு, அதை சுட்டி காட்டினார். இதை சுட்டி காட்டின உடனே அவர் மனம் திரும்புகிறார். அதை புரிந்துக்கணும். அப்போ ஒரு தவறு செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பாக தேவன் நமக்கு உணர்த்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிஞ்சவங்க அறிந்தோ அறியாமலோ தவறு செய்யறோம்னா தேவன் ஏதோ ஒரு விதத்திலே நம்மளோட பேசுவார். நம்முடைய காலை ஜெபத்திலேயோ ஊழியக்காரன் மூலமோ விசுவாசம் மூலமோ குடும்பத்தார் மூலமோ ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய தவறுகளை தேவன் சுட்டி காட்டுகிறார். தேவன் உணர்த்தின உடனே நம்ம கீழ்ப்படிய வேண்டும். உடனே மனம் திரும்பிடும். ஆனா சில பேர் இருதயத்தை கடினப்படுத்தினாங்கன்னா அடுத்த வருஷம் கூட வாசிக்கல. சங்கீதம் 95:8 வாசிக்க. 95ஆம் சங்கீதம் 8வது வாக்கியம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின
என்ன சொன்னாலும் தெரியும், எப்படி பேசினாலும் தெரியும், இருதயத்தை கடினப்படுத்தும். வேத வசனம் இருக்கிறது, இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், கடினப்படுத்தாதீர்கள். தேவன் எதை தப்புன்னு சொன்னாரோ அதை உடனே விட்டுருக்கும். வசனம் சொல்லுது, வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழித்து மனம் திரும்புங்கள். பழைய பாட்டு காலத்துல துக்கமா இருக்குன்னா உடனே செய்வாங்க, கடைக்கு போட்டாங்க, கடவசத்தை பொறுப்புறாங்க. பழைய பாட்டு அடையாளங்க. நம்ம உள்ள ஒருத்தர் இறந்துட்டா கருப்புகளை விற்பனை பண்ணி போறோம்ல, போய் சேர்ந்தான் வேற செத்தான் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லுவாங்க, கூடி பேசிக்குவாங்க. ஆனா சட்டில எதை விட்டது விற்பனை ஓடிட்டு போறது. ரொம்ப துக்கமா இருந்தாங்க நாட்டு கிராமத்துல தெரியும். அதனால வரைக்கும் அவங்க எப்படினாங்க, செத்த உடனே ஓன்னு உட்காருங்க பார்த்துட்டீங்களா, வேணா போயிட்டே பாட்டி அப்படின்னா. ஆனா மனசுக்குள்ள போறதுனால சந்தோஷம் இருக்கான், வெளியே சொல்லணும். இப்படி வெளியே இருந்த மாதிரி சந்தையை கிழிச்சுட்டு மறந்துருக்கிறது இல்லை, எல்லாருக்கும் பெரியதுக்காக பண்றது இல்லை, இருதயத்தின் ஆளுங்கிறது நாம் நீங்களாக மறந்துருக்கோம். அப்போ பரிசுத்த ஜாதி அப்படின்னா தவறுகள் சுத்தம் காட்டப்படும் போது, தவறுகள் உணர்த்தப்படும் போது உடனே நாம திருந்த வேண்டியவனாக இருக்கிறோம். கடைசியாக வேகமான சொல்லி கொடுக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் இருக்கலாமா? எனக்கு 5 நிமிஷம் இருக்கலாங்க. சரி, வசனத்தோட வீட்டுமே வாசம் பண்ணுங்க. இப்படி வாழும் போது, இப்படி பரிசுத்தமாக வாழும் போது என்ன நடக்குது அப்படின்னா, வாசிங்க சோத்ரம் எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது சரி, நான் புரிய மாதிரி சொன்னேன், வாசிக்க நேரம் இல்லை. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்த ஜாதி, வேறுபட்ட ஜீவியை செய்யறாங்க. இதை குறித்து ராஜாட்ட போய் சொல்றாங்க, உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்க பழக்க வழக்கம் எல்லாம் வித்தியாசமா இருக்கு, விருப்பமா இருக்கு, இவங்க இப்படியே இருக்கிறது நல்லது இல்லை. அப்ப பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது, பரிசுத்த ஜீவியை செய்யும் போது, வேறுபட்ட ஜீவியை செய்யும் போது, வேத வசனத்தின்படி நீங்கள் நானும் வாழும்போது எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும். பிரச்சனை இல்லாம எதிர்ப்பு இல்லாத வாழ்க்கை இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமா நீங்க புதுசா வேதக்காரங்களாமா, பரம்பரை வேதக்காரங்களாம் இப்படி இருக்காங்க, நீ வேதத்துல சேர்ந்தவன், நீ நேரத்து தான் கோயிலுக்கு போற, இந்த மருந்து வர்றியே அப்படின்னா பார்த்துருக்கீங்களா? பரம்பரை வேதக்காரங்களாம் இப்படி செய்யறாங்க, நீங்க செய்ய மாட்டியோ அப்படி. கடந்த நாட்கள்ல மட்டினுடைய ஸ்தாபகர் ஜெயரத்னம் பாருங்க இறந்துட்டாங்க. நடந்துட்டு போறதுல ஒரு காரணம் சொன்னாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் உடம்புல ஒரு பூ கூட படக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் சிஎஸ்ஐ சபையை சேர்ந்தவர், அந்த பின்னணியத்துல வந்தவர். அவர் சொன்னது என்ன, என் சரீரத்துல ஒரு பூ கூட படக்கூடாதுன்னா. அது போல ரொம்ப நேரமெல்லாம் கூட்டெல்லாம் வைக்கக்கூடாது, சுருக்கமா ஆறாவதுப்படுத்தி அடக்கம் பண்ணியிருக்காங்க. அது என்ன பிரசங்கம் பண்ணணும்லாம் சொல்லுங்க, தான் பேசுங்க அப்படின்னு. அதே போல நான் அடக்கம் பண்ணதுக்கு பின்னால இந்த ஆர்வம் கூட்டம், சோத்திர கூட்டம், நினைவு நாள் எதுவும் வைக்கக்கூடாது. அடக்கம் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சு. அவங்க அதனுடைய மகள் சொல்றாங்க, எங்க அம்மா சொல்லிட்டாங்க, அதனால இந்த ஆறுதல் கூட்டம், சோத்திர கூட்டம் எதுவும் கிடையாது. அடக்கம் பண்ணிச்சுன்னா முடிஞ்சது. அப்பாவுடைய பிறந்த நாள் வருது, அன்னைக்கு நீங்க விரும்பினா